வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுகிறது. இதன் எதிரொலியால் வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் சென்னை, செங்கல்பட்டு போன்ற வட மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆனால் ஜனவரி 10 தேதி முதல் நகரின் பல பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அறுவடைக்கு தயாராக இருக்கும் டெல்டா பகுதி விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை பாதுகாக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகங்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாறவும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.